பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். எங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாய் நேசிக்கும் எங்கள் பரலோக தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூம் மீட்டிங் வழியாக நாங்கள் உம்மை குடும்பமாக ஆராதிக்க ஒரு வாய்ப்பை கொடுத்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். வானதூதர்கள் உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தனர். மேலும் வறியவர் என்றுமே மறக்கப்படுவதில்லை, எளியோரின் நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது என்றும், இயேசு கிறிஸ்து தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். இவ்வார்த்தைகளை மனதில் வைத்து தேவனை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடி ஆராதிப்போம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே, குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே, கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே, பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை,
என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க. மேலும் தேவன் நம் மீது கொண்டுள்ள அன்பின் காரணமாக தனது ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்பி அவரை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நம் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காகவும் உலக மக்கள் அனைவருடைய பாவங்களுக்காகவும் சிலுவையில் தன்னை பலியாக்கி அவரது அன்பை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து தொங்கிடும் காட்சி நம் மனதில் நீங்காத நினைவாக உள்ளது. அவருடைய அளவில்லா அன்பையும் அலைகடலை விட பரந்த பேரன்பையும் குறித்து தியானித்து இப்பாடலை பாடுவோம். இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் இல்லாதோ. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, ஆழம் அகலம் நீளம் எல்லை காணா அன்பு, களங்கமில்லா அன்பு, கருணை அன்பு, களங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு, கல்வாரி மாலை கண்ணீர் சொல்லிடும் அன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை அலை கடலை விட பரந்த பேரன்பு, அன்னை மாறெல்லாம் திரையிடும் அன்பு, மழை போல் எழுந்தென்னை வளைத்திடும் அன்பு, மழை போல் எழுந்தென்னை வளைத்திடும் அன்பு, சிலை என்ன பிரமையில் நிறைத்திடும் அன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை எனக்காக மனு ஒரு தரித்தனல் அன்பு, எனக்காக தன்னையே உணவாக்கும் அன்பு, எனக்காக பாடுகள் ஏற்ற பேரன்பு, எனக்காக பாடுகள் ஏற்ற பேரன்பு, எனக்காக உயிரைய தந்த தேவன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் இல்லாதோ. இயேசுவின் அன்பை
மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்டிருந்தால் இயேசுவின் அன்பை. இச்செய்தி வேளையில் செய்தியை கொடுக்க இருக்கும் நம் சகோதரியை பரிசுத்த ஆவியானவர் நேர்த்திடுமாறு நாம் ஜெபிப்போம். இவைகள் அனைத்தையும் நம் ஆண்டோரும் மீட்பெருமான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடே நேற்ற அற்புதமான நாமத்தில் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஃபார் லீடிங் வர்ஷிப். இந்த நாளிலும் மத்தியில் இருக்கிற சிஸ்டர் ஃபாத்திமா ரோசதி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, ஒவ்வொரு வாரமும் உங்கள் பிரசன்னத்தில் அமர்ந்து உயிருள்ள ஆற்றலுள்ள இறை வார்த்தைகளை தியானிக்க நீர் தந்த இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமது வார்த்தையே எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் நடக்க கிருபை தாரும். என்னை மறைத்து நீர் பேசும். ஆமென். இந்த உலகத்துல மனிதர்கள் அனைவருக்கும் அவரவர்கள் விருப்பம் என்று ஒன்று உண்டு. எனது விருப்பம் நிறைவேற வேண்டும் என்றுதான் ஒவ்வொருவரும் ஆசைப்படுகிறோம். உணவு, ஹாபி, விளையாட்டு, படிப்பு போன்றவற்றில் அவர்கள் விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டாலும் கூட வாழ்க்கையில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய நேரங்களில் கூட தங்கள் விருப்பமே நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பிள்ளைகளை பெற்று வளர்த்து பல தியாகங்களினால் கஷ்டப்பட்டு படிக்க வைத்து ஆளாக்கினாலும் கூட பெற்றவர்கள் விருப்பம் என்ன என்பதை பற்றி சில முக்கியமான ஒரு சந்தர்ப்பங்களில் கூட அவர்களை பற்றி கவலைப்படுவதில்லை. அது போலத்தான் இந்த உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் மனிதனுக்காகவே படைத்த தேவன் மனிதன் இந்த உலகத்தில் வாழ என்னென்ன தேவை என்பதை முதலில் படைத்து இறுதியில் மனிதனை படைத்து அனைத்தையும் மனிதனுக்கு கீழ்ப்படுத்தி அனைத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரால் படைக்கப்பட்ட இந்த இயற்கை யாவும் இந்த மனிதனை தவிர படைப்பின் நாள் முதற்கொண்டு ஓய்வின்றி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி வருகிறது. ஆனால் தேவனுடைய சாயலாகவும் ரூபமாகவும் படைக்கப்பட்ட மனிதன் மாத்திரம் தேவனுடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன என்பதை கண்டு கொள்வதே இல்லை. தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை எபேசியர் 1 அதிகாரம் 4 முதல் 6 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். யாராவது தமக்கு முன்பாக வாசி. நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். இந்த வசனங்களை நம்ம ஆர்சி பைபிள்ல படிக்கும்போது ரொம்ப தெளிவா புரிஞ்சு கொள்ளலாம். அதில் உள்ளதை நான் வாசிக்கிறேன். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தன் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்துள்ளதால் அவரது புகழை நாம் பாடுகிறோம். அப்போ எப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ அப்பொழுதே நாம் தேவனுடைய சொந்த பிள்ளைகளாக மாறுகிறோம். வாசிக்கலாம்.
வசனம் 1. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்ப நாம் அனைவரும் தேவனாலே பிறந்தவர்கள். அப்ப தேவனாலே பிறந்த இயேசுவை போல நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாயும் குற்றமில்லாதவர்களாயும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல எல்லாவற்றிலும் பிதாவையே முன்வைத்து பேசினார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதையே தன்னுடைய நோக்கமாக கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய சிறு வயதிலும் கூட தனது தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய நோக்கம் அப்படிங்கிறத எவர் அழகா அவர் சொல்றாருங்கிறத லூக்கா 2ஆம் அதிகாரம் 41 to 49 வாசிக்கலாம். அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். அறியீர்களா என்றார். 49 வரைக்கும். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதையே தன்னுடைய முக்கிய நோக்கமாக கொண்டிருந்தார்னு பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்வு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதையே இயேசு கிறிஸ்து அவரை திராட்சை செடியாகவும் நம்மை திராட்சை செடியோடு இணைந்த கொடியாகவும் உருவகப்படுத்தி கூறுவதை யோவான் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை வாசித்து புரிந்து கொள்ளலாம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, 12 வரை. ஆமாம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுவார்கள், அவைகள் எரிந்து போம்.
நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. இப்ப முதலாவது ஏசிய 4-6 வசனங்கள்ல என்ன சொல்றாருன்னா, எண்ணில் நிலைத்திருங்கள்னு சொல்றாரு. அப்புறம் 7-8 வசனங்களை வாசிக்கும் போது என் வார்த்தையில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 8-9 அந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் போது என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள், என்னுடைய கட்டளைகளை கை கொண்டிருந்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்றார். ஆகவே இந்த வசனங்களை குறித்து அப்போ நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கணும், அவருடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்கணும், அவருடைய கட்டளைகளில் நிலைத்திருக்கும் போதுதான் நாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்வு நம்ம வாழ முடியும். அப்போ முதலாவது எண்ணில் நிலைத்திருங்கள் அப்படின்னு இயேசு சொல்வதை குறித்து நம்ம இப்ப தியானிக்கலாம். அப்போ எண்ணில் நிலைத்திருப்பது என்றால் இயேசுவோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை, அதுதான் ஜெப வாழ்க்கை. தேவன் நம்மை அவருடைய சாயலாகவும் ரூபமாகவும் படைத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய இந்த மண்ணான சரீரம் அவருடைய சாயலும் ரூபமும் அல்ல. நம்முடைய இந்த சரீரம் அழிந்து போகக்கூடிய ஒரு சரீரம். நம்முடைய ஆத்மாதான் தேவனுடைய சாயல் ரூபம். நாம் எப்படி தேவனை நம் கண்களால் காண முடியாதோ அதே போல நம்முடைய ஆத்மாவையும் நம் கண்களால் காண முடியாது. யோவான் 4:24 நம்ம வாசிக்கிறோம், தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று. அதே போல நம்முடைய ஆத்மாவும் ஒரு ஆவிதான். நம்முடைய ஆத்மா இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி என்னன்னா ஜெபம்தான். இறைவன் ஒரு வைஃபை போன்று எல்லா இடத்திலும் பிரசன்னமாக இருக்கிறார். நமது மொபைல்ல இந்த வைஃபை கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பாஸ்வேர்டு வேணும். அந்த பாஸ்வேர்டை போட்டால் வைஃபை நமது மொபைலோடு இணைந்து விடும். அதே போல காட் இஸ் லைக் வைஃபை. He is available everywhere, but you have to connect him with a correct password prayer. பிரேயர் வழியாக நாம் இயேசுவோடு இணைந்திருக்கும் போது நாம் ஜெபத்தில் அவரிடம் கேட்கிற அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அது ஆன்மீக காரியமாக இருந்தாலும் சரி, சரீர பிரகாரமான காரியமாக இருந்தாலும் சரி, நாம் இயேசுவிடம் ஜெபிப்பதற்கு இயேசு கிறிஸ்து என்ற நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால தான் யோவான் 14:14 நம்ம வாசிக்கிறோம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று இயேசு கூறுகிறார். அதே போலதான் ஒரு விதவை தாயார் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே மக. அப்ப அவளுடைய அந்த மகளுடைய இருதயத்துல ஒரு பிரச்சனை, மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு வருது அந்த குழந்தை. அப்ப ஆனா அந்த குழந்தையோட அம்மா ஒவ்வொரு நாளும் ஜெபிக்காம அந்த குழந்தைய தூங்க விட மாட்டாங்களாம். எப்படி ஜெபிக்க சொல்லி தருவாங்களான்னா, ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த இதயத்தை நீர்தான் இயக்கி கொண்டிருக்கிறீர், அது ஒருபோதும் பழுதாக இருக்க முடியாது, உம்மால் தான் என் இதயம் துடித்து கொண்டிருக்கிறது, நன்றி ஏசப்பா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை ஒவ்வொரு நாளும் நைட்டும் ஜெபிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை தூங்க வைப்பாங்களாம். அப்படி அந்த குழந்தையும் ரெகுலரா அப்படி ஜெபிக்குமா. ஒரு நாள் அந்த குழந்தை அவங்க அம்மாட்ட கேட்டுச்சான், கடவுள் எங்கம்மா வாழ்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சான். அப்ப அந்த அம்மா அந்த குழந்தைகிட்ட சொன்னாங்களாம், உன் இதயத்தில் வாழ்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போது அந்த குழந்தை கேட்டுச்சான், நான் இறந்து விட்டால் அவர் எங்க வாழ்வாரு அப்படின்னு கேட்டுச்சான். அப்ப அவங்க அம்மா சொன்னாங்களாம்,
அப்போது அவர் இதயத்தில் நீ வாழ்வாய் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்படி எத்தனை அம்மாக்களால இன்னைக்கு சொல்லி கொடுக்க முடியும்? ஒரு நாள் அந்த குழந்தைக்கு ஆபரேஷன் செய்யறதுக்கு நாள் குறிச்சாங்களாம். அப்ப ஆபரேஷன் தியேட்டருக்கு அந்த குழந்தைய கொண்டு போகும்போது டாக்டர் மயக்க ஊசி போடுறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை அந்த டாக்டர்கிட்ட கேட்டுச்சான், டாக்டர் நான் ஒரு ப்ரேயர் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்டுச்சான். அந்த டாக்டர் ஓகே அப்படின்னு சொன்னோன்னே அந்த குழந்தை முழந்தாள் படிட்டு அமைதியா ஜெபிச்சுச்சான். அப்ப அந்த ஜெபிச்சு முடிச்ச உடனே அந்த மருத்துவர் இந்த டாக்டர் ஒரு கடவுள் பக்தி இல்லாதவராம். அப்ப அந்த டாக்டர் அந்த குழந்தைகிட்ட கேட்டாராம், நீ என்ன ப்ரேயர் பண்ண அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை சொன்னான், ஏசப்பா நீங்கள் இப்போது என் இதயத்தில் வாழ்கிறீர்கள். நான் ஆபரேஷன் சக்சஸ் ஆகவில்லை என்றால் உங்கள் இதயத்தில் நான் வாழ்வேன் அப்படின்னு நான் ஜெபிச்சேன் அப்படின்னு அந்த அந்த பாப்பா சொன்னதை கேட்டோன்னே டாக்டருக்கு தூக்கி வாரி போட்டுச்சான். அந்த குழந்தை மேலும் அந்த டாக்டர்கிட்ட சொன்னிச்சான், நீங்கள் என் இதயத்தை ஆபரேஷன் செய்வீங்கல்ல, அப்ப என் இதயத்துல எங்க ஆண்டவர் இருப்பாரு, அவர் எவ்வளவு அழகா இருந்தாருங்கிறத நான் உயிரோடு இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, ஒருவேளை நான் மரிச்சு விட்டா எங்க அம்மாட்ட சொல்லுங்க அப்படின்னு அந்த குழந்தை சொன்னதை கேட்டோன்னே டாக்டர் ரொம்ப அதிர்ந்து போயிட்டாராம். அதுக்கு பிறகு ஆபரேஷன் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சான். அந்த குழந்தை நல்லா பொழைச்சிக்கிச்சான். அப்ப அந்த குழந்தை உயிரோட வந்தோடனே டாக்டர்கிட்ட கேட்டான், நீங்க எங்க ஆண்டவரை பாத்தீங்களா, கடவுளை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்டுச்சான். அப்ப அந்த டாக்டர் சொன்னாராம், உன் கடவுள் உன் தாயை போல ரொம்ப அழகா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொன்னாராம். அப்ப அந்த டாக்டர் இந்த குழந்தை வேண்டுகிற கடவுள் தான் உண்மையான கடவுள்னு அன்று முதல் அவருக்கு ஒரு இறை நம்பிக்கை வந்துச்சான். அப்ப இந்த சம்பவத்தை அந்த டாக்டர் தான் ஒரு ஆர்டிக்கலா தன்னுடைய இதுல எழுதியிருக்காரு. அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவோடு ஒரு இணைந்த வாழ்வு அந்த தாய்க்கும் அந்த மகளுக்கும். அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நம்ம அதிகாலையில் ஜெபிக்கிறவன் என்னை கண்டடைவான் அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். தாவீது சொல்றாரு, சங்கீதம் 55:17 சொல்றாரு, அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு திட்டவட்டமா அவர் சொல்றாரு. அதே போல சங்கீதம் 3 தாவீது சொல்றாரு, கர்த்தாவே காலையில் என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேரே ஆயத்தமாகி காத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. 1 தெசலோனிக்கர் 5:17 கூட பவுல் சொல்வாரு, இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று. அப்போ நம்ம வாழ்க்கையில எப்பவும் இடைவிடாமல் ஜெபிக்கணும். ஜெபங்கிறது நம்மள கிறிஸ்துவோடு இணைய வைக்கக்கூடிய ஒரு அதான் பாஸ்வேர்டு தான், அப்படிதான் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அன்னாள் கூட 1 சாமுவேல் புஸ்தகத்துல வாசிக்கும் போது, கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. எசேக்கியா ராஜாவும் மரணத்துக்கு ஏதுவான வியாதியினால கஷ்டப்பட்ட போது அவர் சுவர்பரமா கண்ணீர் விட்டு அவர் ஜெபித்த பொழுது, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், இதோ உன்னை குணமாக்குவேன் என்ற அற்புத சுகத்தை எசேக்கியா ராஜாவுக்கு தேவன் கொடுக்கிறார். இந்த நிகழ்வை கூட 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். மேலும் நம் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் இனிவரும் தலைமுறைகளுக்கும் நாம் இந்த உலகத்தில் வாழும் போதே அவர்களுக்காக அவர்களுடைய எதிர்காலத்திற்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் அவர்களுடைய எதிர்காலத்திலே அவர்களுக்கு மிகுந்த பலனை தரும். எப்படின்னா பேங்க்ல பணத்தை நாம சேமிக்கிறோம், அதே போல நாம் ஜெபத்தை சேமித்து வைத்தால் ஏற்ற காலத்தில் அவர்களுக்கு பலன் தரும். இதற்கு உதாரணமா அகுஸ்டின், அந்த செயின்ட் அகஸ்டின்னு சொல்லுவோம். அவரு தன்னுடைய வாலிப பிராயத்துல பயங்கரமான பாவங்களை செய்து தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை தான் வாழ்ந்து வந்தார். ஆனால் அவருடைய தாயார் மோனிகா, அவங்க பேரு மோனிகா, அந்த மகனுக்காக அவருடைய மனமாற்றத்துக்காக அழுது ஜெபிப்பாங்களாம். ஆனா அவங்க தாயார் அவர் மனம் மாறுறதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுறாங்க.
அப்ப அவருடைய அம்மாவுடைய மரணத்துக்கு பிறகு அவர் மனமாற்றம் அடைகிறாரு. அந்த அகஸ்டீன் செயின்ட் அகஸ்டீனாக உயர்த்தப்படுகிறார் அப்படின்னு அவருடைய வாழ்க்கை வரலாறுல நம்ம வாசிக்கிறோம். இது இயேசுவினுடைய அந்த இயேசுவில் அவரில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அவரோடு அந்த ஜெபத்துல நம்ம இணைந்திருக்கும் போது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்க்கை நாம் வாழ முடியும். இரண்டாவதாக இயேசு என்ன சொல்றாரு? என் வார்த்தையில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ யோவான் 1:1 வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆகவே இறை வசனங்கள், அந்த வார்த்தை ஒவ்வொன்றிலும் தேவன் இருக்கிறார். தேவனுடைய வல்லமை பைபிள்ல உள்ள ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை அது எப்படிப்பட்டது? எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அதாவது தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை இந்த வசனம் அழகா நமக்கு எடுத்துரைக்கிறது. அதே போல நம்ம எசாயாவின் புஸ்தகம் 55வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுதும் தேவனுடைய வார்த்தை எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்படுகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி மீண்டுமாக தேவனிடத்துக்கு சேரும் நம்ம அந்த இடத்துல வாசிக்கிறோம். அதே போலதான் இறைவாக்கினர்கள் வழியாக தேவன் பேசும்போது தேவனுடைய நோக்கம் அந்த இறைவார்த்தையின் வழியாக நிறைவேறுகிறது. அதே போலதான் சங்கீதம் 119, 105 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபமும் நம் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று. அப்போ தாவீது சொல்றாரு, உமது 119:97 சொல்வாரு, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ 119:92 சொல்றாரு, உமது வேதம் என மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலேயே அழிந்து போயிருப்பேன். அப்போ தேவனுடைய அந்த வார்த்தை அப்படியே துக்கத்திலையும் கஷ்டத்திலையும் வேதனையிலையும் இருக்கிறவங்களுக்கு அது எவ்வளவு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறது, ஆறுதலை கொடுக்கிறது. இல்லைன்னா நம்ம வாழ்க்கையிலும் அநேக சந்தர்ப்பங்களை நம்ம நினைச்சு பார்க்கலாம். நம்ம தேவனுடைய வார்த்தை வாசிக்கும் போது நம்மளுக்கு எவ்வளவோ கஷ்டம் துன்பம் வந்தாலும் அது நமக்கு அந்த துக்கத்திலேயே நம்ம மூழ்கி போகாம நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்ததை நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்திருக்கோம். அதனால தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படிக்கு நான் குறித்த சாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும்னு தாவீது 119 148 அவர் சொல்றார். எனவே இயேசுவின் வார்த்தையில் நம்ம நிலைத்திருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. உதாரணமாக நம்ம பழைய ஏற்பாட்டுல ஒரு சவுலை பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு சவுல் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு சவுல் ஒரு அரசர், புதிய ஏற்பாட்டு சவுல் ஒரு பரிசேயர். பழைய ஏற்பாட்டு சவுல் தாவீதை கொல்லும்படிக்கு ராமாவுக்கு புறப்பட்டு போனான் என்று 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டு சவுல் என்ன செய்யறாரு? கிறிஸ்தவர்களை அழிக்கும்படிக்கு தமஸ்குவுக்கு போறாரு. பழைய ஏற்பாட்டு சவுல் தவறு செய்தாலும் சிறிது நேரம் மனம் வருந்துவார். ஆனால் மீண்டும் மீண்டும் தாவீதை கொல்வதற்காகவே பொறாமையின் ஆவியால நிறைந்து மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டு சவுலோ ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டு, சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்தும் இயேசு நானே. முள்ளில்
உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்ற வார்த்தைகளை கேட்டவுடன் நடுங்கி இயேசுவின் வார்த்தைகளை நிரந்தரமாக பற்றி கொண்டு திருத்தொண்டராக மாறி ஆண்டவர் விரும்புவதை மாத்திரம் விரும்புவதை மாத்திரம் அவர் செய்தாரு. இனி நானல்ல, வாழ்வது நானல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று கூறும் அளவுக்கு ஆண்டவரின் வார்த்தையில் நிலைத்திருந்து இறை வார்த்தையை பற்றி கொண்டு அவர் இயேசுவோடு இணைந்த இணைந்த வாழ்க்கை ஆக அவரை மாற்றிக்கொண்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டு சவுல் என்ன செய்யறாரு? ஆண்டவரால் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்திராமல் மீண்டும் மீண்டும் தவறு செய்து விழுந்து போனதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் நிலைத்திருந்து பவுலாக மாறிய சவுல் எவ்வளவு ஆணித்தரமாக தன் விசுவாசத்தை அறிக்கையிடுவதை ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க, அவரு எவ்வளவு அந்த விசுவாசம், எதுவுமே என்னை பிரிக்க முடியாது அப்படின்னு இயேசு கிறிஸ்துவோடு அவரு இணைந்த வாழ்க்கையை குறித்து அவர் அறிக்கையிடுவதை நம்ம இங்க பார்க்கிறோம். அதே போலதான் 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் போது எலியாட்டேந்து 2 மடங்கு ஆவியின் வல்லமையை எலிசா வாங்குறாரு. அப்ப அந்த எலிசாவினுடைய அந்த போர்ஷனை நம்ம 2 ராஜாக்கள்ல நம்ம 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம்லாம் நம்ம வாசிக்கும் போது எலிசாவினுடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகளுக்கு அதெல்லாம் இறைவன் கர்த்தருடைய வார்த்தைகளை தான் அவரு சொல்றாரு. அந்த வார்த்தைகளுடைய வல்லமையை நம்ம பார்க்கிறோம். எப்படின்னா, அவர் எரிக்கோல தங்கி இருக்கும் போது அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, இந்த எரிக்கோ பட்டணம் நல்ல வாழ்றதுக்கு நல்ல பட்டணம் தான், ஆனா இங்க உள்ள தண்ணீர் தான் ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எலிசா என்ன செய்யறாரு? ஒரு செம்புல உப்பை போட்டு அதை அந்த நீரூற்று அண்டைக்கு கொண்டு அதுல அந்த உப்பை கொட்டி இந்த தண்ணீரை கர்த்தருடைய வார்த்தையை அவர் சொல்றாரு. கர்த்தர் சொல்றார், இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இதனால் இனி சாவும் வராது, நிலமும் பாழ்படாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையை சொன்ன உடனே அந்த தண்ணீர் நல்ல தண்ணியா மாறி ஒரு ஆரோக்கியமான நீரூற்றா அது மாறுது. அதே போலதான் அவர் ஆசீர்வாதமான வார்த்தைகளும் கர்த்தருடைய வார்த்தைகளாத்தான் வெளியே வருது. அதே போல சபிக்கக்கூடிய வார்த்தைகளும் கர்த்தருடைய வார்த்தை. எலியா இறைவாக்கினரா இருந்து ஆவியின் வல்லமைய 2 மடங்கு அவர் பெற்றிருந்ததுனால அந்த சின்ன பிள்ளைங்களாம் அவரை மொட்டை தலையா ஏறிப்போ அப்படின்னு அதுங்க அவரை கிண்டல் பண்றாங்க. அப்ப அந்த பிள்ளைங்களை ஒரு சபிக்கிறாரு. உடனே 2 கரடி 42 பிள்ளைங்களை பீறி போட்டதுன்னு அதே 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அதே போல ஒரு இறைவாக்கினர் கூட்டத்துல இருந்த ஒருவரோட மனைவி இறந்து போனோன்னு அவனோட 2 பிள்ளைகளையும் எங்களுக்கு அடிமையா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட கடன் கொடுத்தவங்க கேக்குறாங்க, நீ கடனை கொடு, இல்லைன்னா 2 பிள்ளைகளையும் நாங்க அடிமையா கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லும்போது எலிசா சொல்றாரு, எலிசாட்ட அந்த பெண் சொல்றா, இப்படி கேக்குறாங்க, என் பிள்ளைங்களை அடிமையா கொண்டு போறாங்க அப்படின்னு சொன்னோன்னு எலிசா அவள்கிட்ட கேக்குறாரு,
உன்கிட்ட என்ன வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் எலிசா சொல்றாரு, நீ போய் பக்கத்து வீடு, அந்த வீட்டுக்காரங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வீடு எல்லாத்தையும் நீ காலி பாத்திரங்களை வாங்கு, உங்க வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிக்க, உன் பிள்ளைங்களோட கதவை சாத்திக்க, அந்த உன்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணெய எல்லா பாத்திரத்திலையும் ஊற்றி நிரப்புனோன்ன அவ அந்த அவரோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவ அந்த எண்ணெயை ஊத்துறா, எல்லா பாத்திரமும் ரொம்புது. அப்ப அவ சொல்றா பையன்ட்ட, நீ இன்னொரு காலி பாத்திரம் கொண்டு வானா, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் அந்த எண்ணெய் நிக்குது. அப்ப எலிசாட்ட எல்லாத்தையும் நிரப்பிட்டேன்னு சொல்லும்போது எலிசா சொல்லுவார், நீ போய் இந்த எண்ணெயெல்லாம் வித்து உன்னோட கடனை அடைச்சுக்கோ. அப்போ எலிசாவின் வார்த்தையிலிருந்து சாபமான வார்த்தை வந்தாலும், அது ஆசீர்வாதமான வார்த்தை வந்தாலும், அது எவ்வளவு வல்லமை உள்ள வார்த்தைகளா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்ப பாக்குறோம். அதனால நாமும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து வாழும் பொழுது நாமளும் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வு வாழ முடியும் என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதே போல மூன்றாவது இயேசு சொல்றாரு, என் அன்பிலே நிலைத்திருங்கள், நீங்கள் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்புல நிலைத்திருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவோடு அந்த இணைந்த வாழ்வு நம்ம வாழணும்னா அவருடைய அன்பில் நிலைத்திருக்கணும். அவருடைய போதனையில நிலைத்திருக்கணும், அவருடைய கட்டளைகள்ல, அவருடைய கற்பனைகள்ல நம்ம நிலைத்திருக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு ஒரு அளவிடப்பட முடியாத ஒண்ணு. அப்போ அவருடைய தியாகத்தோடு அவரை நம்மை அரவணைக்கக்கூடிய அன்பு. நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையின் மேன்மையே என்னதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசிப்பதிலும் அவருடைய அன்பில் நடந்து கொள்வதில் தான் இருக்கிறது. இன்னைக்கு ஆரம்பத்துல இயேசு கிறிஸ்துவின் அன்பை மறந்திடுவாயோ மனித பண்பு இருந்தால் அப்படிங்கிற நம்ம பாட்டை நம்ம பாடினோம். அதுல இருந்து இயேசு கிறிஸ்துடைய அன்பினுடைய அந்த ஆழம், அகலம், நீளம், உயரம் எதையுமே நம்ம கணிக்க முடியாது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நம்மளை அன்பு செய்திருக்கிறாரு, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு அவருடைய அன்பை ருசிக்க எத்தனை ஆயிரமான சந்தர்ப்பங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்மளுடைய உயர்வுல, தாழ்வுல, வியாதியில எல்லா நேரத்திலையும் அவருடைய அன்பை ருசிச்சு பார்த்திருக்கோம் நம்ம வாழ்க்கையில. அப்போ அனைத்து நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்த அன்பின் வெளிப்பாடு தான். அதே போல ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவன் அவருடைய அன்பை தான் வெளிப்படுத்திருக்கிறாரு. அதனால இந்த பைபிள கூட லவ் லெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அவரை விட்டு விலகி போனாலும் ஆண்டவர் நம்ம கைவிட மாட்டாரு. அதனாலதான் எரேமியா 33 வாசிக்கிறோம், அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே அன்பின் காரணமாத்தான் அவர் சொல்றாரு, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று எசாயா 43 அவருடைய அன்பின் பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறாரு. அதனுடைய அவர் நம் மீது கொண்ட அன்பின் காரணமாகத்தான் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நமக்கு கொடுக்கிறாரு. அந்த நாமத்தை வச்சு நம்ம ஜெபிக்கும் பொழுது நம் எதை கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தரோட நாமம் நமக்கு பலத்த துருகம், நீதிமான் அதனில் ஓடி சுகமாயிருப்பான் அப்படின்னு நம்ம நீதிமொழியில வாசிக்கிறோம். அதே போல தேவனின் அன்பில் நிலைத்திருந்த ஒரு மனிதன் தான் தாவீது. அப்ப கர்த்தர் சவுல ராஜாவாக ஏற்படுத்தி குறித்து மிகவும் மனம் வருந்துறாரு. அப்ப கர்த்தர் மனம் வருந்தி சொல்றாரு, சவுலை புறக்கணித்து தள்ளுறாரு. கர்த்தர் புறக்கணித்து தள்ளி சாமுவேலை நோக்கி அவர் என்ன சொல்றாருங்கிறத பார்க்கலாம். 1 சாமுவேல் 16:1-5 வாசி. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்?
நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லஹேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போ, கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெஹேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோடே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அப்ப இந்த பலி விருந்துக்கு ஈசா என்ன சொல்றாரு, அவருடைய குமாரர்களை எல்லாம் பரிசுத்தம் பண்ணிட்டு அவர் வர்றாரு. அப்ப அந்த 7 குமாரர்கள்ல அப்ப சாமுவேல் ஈசாயினுடைய மகனை அபிஷேகம் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு சாமுவேல். அப்போ ஒவ்வொரு மகனா போகும்போது ஈசாயிடம் போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த 7 பேரையுமே நான் தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சாமுவேல் ஈசாயிடம் கேட்கிறாரு, உன் பிள்ளைங்க இவ்வளவுதானா, உனக்கு இந்த 7 பிள்ளைகள் தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஈசாய் என்ன பதில் சொல்றாரு? 1 சாமுவேல் 16, 11, 12. 1 சாமுவேல் உன் பிள்ளைகள் 16. இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்போ ஈசாயிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவங்க தகப்பனே தாவீதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அவனை ஒரு ஆடு மேய்ப்பவனாக, ஒரு புறக்கணிக்கப்பட்டவராக, ஒரு தாழ்நிலையில் இருந்தவராகத்தான் அவனுடைய தகப்பன் ஈசாய் நினைக்கிறாரு. அவன் குமாரர்களை கூட்டி கொண்டு வானா என்ன செஞ்சிருக்கணும்? 8 பேரையும் கூட்டிட்டு போயிருக்கணும். ஆனா 7 பேரை மட்டும் கூட்டிட்டு தாவீத தகப்பனால மறக்கப்பட்டவராக இருக்கிறத இங்க பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, மனுஷர் பார்க்கிறபடி நான் பாறேன், மனுஷர் முகத்தை கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த 7 குமாரர்களையும் பரிசுத்தம் பண்ணி கொண்டு போனாரு ஈசாயி. ஆனா தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அவரு எப்படி தன்னுடைய வெளியில உடம்புல கொஞ்சம் அழுக்காதான் இருப்பாரு. ஆனா எப்ப நீ கூட்டிட்டு வான்னு சொன்ன உடனே அவன் கூட்டிட்டு வராங்க. தாவீத சாமுவேல்கிட்ட கூட்டிட்டு வந்த உடனே, ஆனா அவன் பரிசுத்தம் பண்ணிட்டு வா அப்படின்லாம் ஒன்னும் சொல்லல. அவர் கூட்டிட்டு வந்த உடனே சாமுவேல்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஏனென்றால் தாவீது எப்பவும் கர்த்தரோட ஒரு இணைந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்ததுனால எப்பவும் ஆண்டவரை குறிச்சு சங்கீதங்களை பாடி அப்புறம் கீர்த்தனைகளை பாடி அந்த இசைக்கருவிகளை இசைத்து அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அவர் கர்த்தரோடு இணைந்து இருந்ததுனால அவரை பரிசுத்தம் பண்றதுக்கு தேவைப்படவே இல்லை. ஏனென்றால் அவர் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவராக இருந்தார். ஆண்டவரே அறிக்கையிடுவாரு, என் இதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல இறங்கி இருந்தார் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய இந்த சிறு வயதிலேயே தேவனுடைய அன்புல அவர் நிலைச்சிருந்தாரு. அதனாலதான் கர்த்தரும் அவரை மிகவும் அன்பு செய்தார். நீங்கள் என் அன்பில் நிலைத்திருந்தால் நாங்களும்
நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் ஆண்டவர் கூறுறது போல நிறைய இடத்துல நம்ம வேதத்துல வாசிப்போம், தாவீதுக்கு காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன்னு சொல்றார். அப்ப தாவீதுக்கு அவரு எவ்வளவு அன்பு காட்டியிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவரு என் கட்டளைகளை கடைபிடிப்போர் என் அன்பில் நிலைத்திருப்பார் அப்படின்னு இயேசு சொல்றாரு. அவருடைய கட்டளைகள் அப்படின்னு பார்க்கும்போது 2 தான். உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆன்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு செய். உன்னை அன்பு செய்வது போல உன் அயலானையும் அன்பு செய் என்பது இந்த 2 கட்டளை தான். ஆனா நாம் இயேசுவோடு ஜெபத்துல, அவருடைய அன்புல, அவருடைய வார்த்தையில, அவருடைய கட்டளைகளில் நிலைத்திருந்தால் நாமும் இந்த கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருப்போம். ஆவியின் கனிகள் என்னன்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 கனிகளுமே இயேசு கிறிஸ்துவிடம் முழுமையாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம் ஒரு சில கனிகளாவது நம்ம தரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ இந்த தவ காலத்துல நம்ம முயற்சி செய்யணும். இயேசு என்ற அந்த திராட்சை செடியோடு இணைந்த கொடியாக கிறிஸ்துவுக்குள் நம்ம இணைந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முயற்சி செய்யணும். ஏன்னா ரோமர் 12:2 பொழுது வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமா, நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம். இந்த பிரபஞ்சத்துக்குரிய ஒத்த வேஷம் நம்ம தரிக்காமல் அவருடைய நன்மை என்ன, அவருடைய பிரியம் என்ன, அவருடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில நம்ம கண்டு, அதனால நம்ம மனம் புதிதாகிறதுனால இயேசுவை போல மாற அந்த மறுரூபமாக நம்ம இந்த லென்ட் டேஸ்ல நம்ம முயற்சி செய்யணும். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் வாழ வேண்டும் அப்படிங்கிற தேவ சித்தத்தை நிறைவேற்ற நம் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுவோம். ஆமென். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இன்று நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்வதை குறித்து வசனங்களின் அடிப்படையிலே நாங்கள் தியானித்தோம். உமது அன்பில, உமது வார்த்தையில, உமது கட்டளைகள்ல நாங்கள் நிலைத்து வாழ உமது அருளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. மேலும் இந்த லென்ட் நாட்களில் உமது சிலுவை பாடுகளையும் அதன் வழியாக நீர் எங்கள் மேல் வைத்த அன்பையும் அதிகமாய் தியானித்து நாங்கள் தூயோராகவும் மாசற்றோராகவும் உம் திருமுன் வாழவும், உமது சித்தத்தை நிறைவேற்றி வாழவும், கிறிஸ்துவோடு இணைந்த கொடியாக கனி தரக்கூடிய வாழ்க்கை வாழவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Amen. Amen. Thank you all for joining today. God bless you.